அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? குடும்பத்தில்தான் இருக்கிறது. அதுவும் கூட்டு குடும்பத்தில்தான் சொர்க்கம் நிறைந்திருக்கிறது. கணவன், மனைவி, அப்பா, அம்மா, குழந்தை, குட்டி, சொந்தம், பந்தம், நல்லது கெட்டது அனைவரும் கூடும் பொழுதும் கலகல என்ற சிறுபொலியும் குழந்தைகளின் சுட்டித்தனமும் குழந்தைகள் செய்யும் சேட்டைகளும் சிரிப்பொலியும் சின்ன சின்ன சினுங்கல்களும் இதையெல்லாம் காணும் பொழுது வேறு என்ன வேண்டும்? அதுதான் சொர்க்கம். மண்ணில் வந்த சொர்க்கம், மண்ணில் நாம் காணும் சொர்க்கம், நிஜத்தில் காணும் சொர்க்கம். சொர்க்கம் எங்குமே இல்லை. இறந்த பின்பு சொர்க்கத்துக்கு போவான், நரகத்துக்கு போவான் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். இருக்கா இல்லையா இதெல்லாம் கற்பனை. மூதியோர், நம் முன்னோர்கள் மண்ணில் மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லி வச்ச கதை. செத்த பின்பு சொர்க்கம், நரகம் அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அது நடந்தாலும் நமக்கு தெரியாது. இறந்த பின்பு நமக்கு என்ன நடக்கிறது என்று யாருக்கு தெரியும்? உயிரோடு வாழும் பொழுது நாம் காணும் இந்த இன்பங்கள் தான் சொர்க்கமே. ஒரு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி, பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோரும் ஆடி பாடி ஓடி ஒடிய சின்ன சின்ன செல்லுமிசங்கள், அது விளையாடும் விளையாட்டுகள், துள்ளி ஓடி கீழே விழுந்து ஆ என்று அழும் பொழுதும் கலகல என்று சிரிக்கும் பொழுதும் அதை காணுகின்றோமே, அதுதாங்க சொர்க்கம். சொர்க்கம் வேறு எங்குமே இல்லை. அனுபவியுங்கள். சொந்த பந்தங்களை மதியுங்கள். உற்றார் உறவினர்களை அன்போடு வரவேறுங்கள். நீங்களும் சொந்தங்களோடு உறவாடி மகிழுங்கள். இருக்கிறது கொஞ்ச காலம். பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் நன்றாக வாழ்ந்து இறந்து விடலாம். சொர்க்கத்தை அனுபவித்துவிட்டு உயிரோடு இருக்கும் பொழுதே சொர்க்கத்தை அனுபவியுங்கள். சந்தோஷமாக இருங்கள். இதுதாங்க சொர்க்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு என்றும் எனக்கு தேவை. நன்றி, வணக்கம்.